காடு, மலை இந்த மாதிரி எல்லாத்தையும் தாண்டி எதுக்காக இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம கொளிஞ்சி செடி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பிடுங்கிறதுக்காக தான். இப்போ நம்ம பார்க்குறது வந்து அரப்பு செடிங்க. ஒரு பெரிய காட்டுக்கு தான் போயிருந்தோம். அந்த காட்டில் நிறைய கொளிஞ்சி செடி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி நம்ம வயல் அடிக்கணும், ஏன்னா மஞ்சள் நடவுக்காக வயல் அடிக்கணும் இல்லைங்களா, அந்த வயல் அடிக்கிறதுக்கு நம்ம கொளிஞ்சி செடிங்களை எல்லாம் பிடுங்கிட்டு போய் அதில் போட்டு நல்லா ரொட்டேட்டர் வச்சு ஓட்டி விட்டுறலாம் அப்படின்ட்டு. இதுதான் நாங்கள் சொன்ன அந்த கொளிஞ்சி செடி. பாருங்கள், ஒரு காடு ஃபுல்லாக பரவி கிடக்குது அப்படியே. அதனால தான் சரி அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு 5-6 ஆட்களை கூட்டிகிட்டு போய் பறிக்கிறதுக்கு போயிருந்தோம். கொஞ்சம் அறுத்தே எடுத்துகிட்டு வந்துட்டோம், பாதி வந்து பிடுங்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது இல்லைங்களா, அதனால் ஈரத்துக்கு ரொம்ப சூப்பராக வந்துச்சு. எல்லாம் கத்தையாக பிடுங்கி பிடுங்கி ஒவ்வொரு இடத்துல போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ கொண்டுட்டு போய் அதில் அந்த ஆட்டோவில் ஃபுல்லாக ஏற்றிட்டு வந்துட்டோம். நீங்கள் கூட வீட்டு தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொளிஞ்சி செடிங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதை பிடுங்கி கொண்டு வந்து வீட்டு செடிங்களுக்கு கூட போட்டு விடுங்க. நல்லா தலைச்சத்து, ரொம்ப சத்துள்ள செடி இந்த கொளிஞ்சி செடி. நாங்கள் கொளிஞ்சி செடி மட்டும் போடல, அது கூட வந்து எருக்கணும் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து நொச்சி, ஆடாத்தொடை, இந்த மாதிரி நிறையா சீத்தாத்தலை, இது எல்லாமே எங்கள் காட்டை சுற்றி வேலியில் இருக்குது இல்லைங்களா, அதுங்களை எல்லாத்தையுமே பறித்து இது மாதிரி கட் பண்ணி காட்டில் எல்லாத்தையும் தூவிட்டோம். இதுக்கப்புறம் ஓட்டி விட்டு நம்ம வெள்ளாமையாக ஆரம்பிச்சிட வேண்டியது தான்.